அனைவருக்கும் வணக்கம். காரடையான் நோன்பு பற்றிய தகவல்கள். மாசியும் பங்குனியும் கூடும் வேளையில் நோற்கப்படுவதுதான் காரடையான் நோன்பு. மாசி மாத கடைசி நாள் இரவு ஆரம்பித்து பங்குனி முதல் நாள் காலையில் முடிப்பர். பெண்கள் கடைபிடிக்கும் விரதங்களிலேயே மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது, தலையாயது என்று கூறப்படுவது காரடையான் நோன்புதான். இது காமாட்சி நோன்பு, சாவித்திரி விரதம் என்றும் கூறுவர். இந்த ஆண்டுக்கான காரடையான் நோன்பு 14/3/2026 சனிக்கிழமை கடைபிடிக்கப்படுகிறது. காரடையான் நோன்பு எப்படி நோற்க வேண்டும்? இதற்கு நைவேத்தியம் காரரிசி மாவும் காராமணி அல்லது துவரையும் கலந்த அடை என்னும் பணியாரம். இதனால்தான் காரடையான் நோன்பு என்பார்கள். காட்டில் உயிர் பெற்று எழுந்த சத்தியவானுடன் சாவித்திரி அக்காட்டிலேயே நோன்பு அனுஷ்டித்து அங்குள்ள மரப்பட்டைகளின் சிறு இலைகளை நூலாக்கி சரடாக அணிந்து கொண்டாள். பழங்களையும் காட்டில் கிடைத்த துவரையையும் கொண்டு செய்த அடையையும் தேவிக்கு நைவேதனம் செய்வித்தாள். இப்போது நம் வீடுகளில் செய்யப்படும் இந்த நோன்பிற்கு பூஜை செய்யும் இடத்தை நன்கு மெழுகி கோலமிட்டு சிறிய நுனிவாழை இலை போட்டு இலை நுனியில் வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், மஞ்சள் சரடு இவற்றை வைத்து இலை நடுவில் வெள்ள அடையும் வெண்ணையும் வைக்க வேண்டும். முதிர்ந்த சுமங்கலிகள் தங்கள் இலைகளில் அம்பிகைக்கு ஒரு சரடும் சேர்த்து வைத்து கொள்வார்கள். 3 இலை போடக்கூடாது, 4 இலையாக போட்டு சரடு கட்டி கொண்ட பின் மீதமுள்ள இலையில் வீட்டிலுள்ள ஆடவர்களை சாப்பிட சொல்லலாம். தீர்த்தத்தால் இலையை சுற்றி நைவேத்தியம் செய்த பிறகு அம்பாள் படத்தில் சரடை அணிவித்த பின் இளைய வயது பெண்மணிகளுக்கு வயதில் மூத்த சுமங்கலிகள் சரடு கட்ட வேண்டும். பிறகு தானும் கட்டிக்கொண்டு அம்பிகையை நமஸ்கரிக்க வேண்டும். உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் ஊற்றேன், ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். பூஜையை முடிக்கும் வரை பெண்கள் எதையும் உண்ணாமல் இருக்க வேண்டும். முடியாதவர்கள் உப்பில்லாத சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, சிறிதளவு பழம் ஏதேனும் சாப்பிடலாம். ஆனால் மோர், தயிர், பால் என்று எதையும் உட்கொள்ளக்கூடாது. ஏனைய பிற நோன்புகளுக்கு கையில் சரடு கட்டி கொள்வது வழக்கமாயிருக்க இந்த காரடையான் நோன்பிற்கு மட்டும் சரட்டில் மஞ்சள் சேர்த்து கழுத்தில் கட்டி கொள்வார்கள். சில அடைகளை வைத்திருந்து மறுநாள் காலை அவற்றை பசுமாட்டிற்கு கொடுக்க வேண்டியதும் அவசியம். அடைகளை படைக்க வாழை இலை கிடைக்காவிடில் பல இலைகளை சேர்த்து முடைந்து அதில் படைப்பது மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது. இந்த நோன்பால் பிரிந்த தம்பதியர் கூடுவர். கணவரின் ஆயுளும் ஆரோக்கியமும் அதிகரிக்கும். கன்னி பெண்களுக்கு நல்ல குணமான கணவன் கிடைப்பான். இந்த நோன்பின் மிக முக்கியமான பலம் தீர்க்க சௌமாங்கல்யம். அதைவிட பெண்களுக்கு வேறென்ன வேண்டும்? இந்த நோன்பின் மிக முக்கியமான பலம் தீர்க்க சௌமாங்கல்யம். அதைவிட பெண்களுக்கு வேறென்ன வேண்டும்? இந்த நோன்பின் மிக முக்கியமான பலம் தீர்க்க சௌமாங்கல்யம். அதைவிட பெண்களுக்கு வேறென்ன வேண்டும்?